கருவி ஏந்தாத கருத்தியல் புரட்சி படை, ஆயுதம் ஏந்தாத ஆயுதம் ஏந்திய படை, சீருடை அணியாத துப்பாக்கி தூக்காத மக்கள் ராணுவமாக தமிழ் தேசிய மக்கள் மாறணும். இல்லைன்னா முடிஞ்சிடும். நாங்கள் வன்னியர் பெரிய சாதி, கவுண்டர் பெரிய சாதி, தேவர் பெரிய சாதி, நான் தூக்கி போட்டு ஒரே மீதி அமைச்சு போயிட்டே இருப்பான். 3 கோடி வாக்குரிமை கொடுத்தாய், அரசியல் வந்துட்டு போகும், அதிகாரம் வந்துட்டு போகும், நீ நிலமற்ற அடிமையாவாய், அடித்து விரட்டப்படுவாய். இது நடக்கும். உலகங்களுக்கு தான் நடந்திருக்கு, ஈழத்தில் நமக்கு நடந்திருக்கு, நாளைக்கு இங்கே நடக்கும். எச்சரிக்கை. இவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். என் மேல நம்பிக்கை இருந்தா எனக்கு ஓட்டு போடு. பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை உருவாக்கிய கட்சி கெடுவாய்ப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு 49 தொடங்கி 67 ஆட்சியை பிடிச்சி 1.5 ஆண்டுகளை இறந்து போயிட்டது. இவர்களைப் போல 10 ஆண்டு 15 ஆண்டு ஆளுகிற வாய்ப்பு அந்த மகனுக்கு இருந்திருந்தால் இந்த நாடு எவ்வளவோ உயரத்திற்கு வளர்ந்திருக்கும். சரி சரி. இப்ப அவரை வாழ்த்துட்டு போறாரு, உள்ள இருக்கிற ஆஃப் கரண்ட் பேசிட்டு போகுது. பூ படக்குன்னு முளைச்சிருச்சு, வளர்ந்துருச்சு, ஆனா மூங்கில் அப்படி முளைக்கல. ஏன் இவ்வளவு தாமதம் முளைக்குது? அது தன்னுடைய வேரை உறுதிப்படுத்தி நீண்ட தூரம் வளர்வதற்கும் நீண்ட காலம் வாழ்வதற்கும் உறுதியான கட்டமைப்பை பூமிக்குள்ளேயே செய்து கொண்டிருந்ததுங்கிறான். அதுக்கு நிறைய நாட்களை எடுத்து குறிச்சிருக்கிறான். அந்த மாதிரி நிறைய நாட்களை எடுத்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விண்ணை உரசுகிற மூங்கில்களாக வளர்கிற கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அது காமராஜர் சொன்னதுதான். ஐயா அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது மின்கம்பத்தில் ஒருத்தன் ஏறி நின்று காமராஜர் வாழ்கன்னு இருக்கான். இவர் நான் வாழ்வேன், நீ போய் சந்திரா வந்து இறங்கு எப்படின்னா அது மாதிரி அவர் வாழ்கன்னு எங்கள் அண்ணன் மேலே சொன்னாலும் உள்ளே இருக்கிற ஐயா ஸ்டாலின் வாழ்த்துறாரு. அதான் அவங்க அது ஐயா ஒரு தடவை பெருந்தலைவர் வந்து நம்ம தாத்தா காமராஜ் இப்படி மேடை பேசியிருந்துக்கிறார். ஒருத்தன் கூட பேசிட்டே வந்துட்டு இருந்திருக்கான். அப்போ இங்கே பக்கத்தில் இப்படி இருப்பாங்களா பெரியவங்க, அப்படி அப்படின்னா அவன் மப்பில் பேசிக்கிறான். கரண்ட்டில் ஓடுது அவன் வண்டி. இவர் பெரியவர், ஐயா சும்மா இருந்தே அவனா பேசுகிறான், பாவம் உள்ளே இருக்க கருணாநிதி பேசுகிறான்னு. அதான் அப்போ தான் அவர் டாஸ்மார்க்கை திறந்து வச்ச காலம். வீடு அந்த வழியில் எங்கள் அண்ணனையாவது வாழ சொல்கிறானே. ஏப்பா நான் ஒரு சோறு விளம்பரம் பார்த்தப்பா, என் வாழ்க்கையிலே நான் இந்த வேலையை விட்டு போயிடலாம்னு நினச்சப்பா. உதயசூரியன் சின்னத்தை வரைஞ்சிப்பா, 110 ரூபாய்க்கு குவார்டர் விற்ற கட்சி உங்களுக்கு. ஏய் சிரிக்காத உண்மையிலே எழுதி வச்சிருக்காங்க சோத்தில். 110 ரூபாய்க்கு ஒரு குவார்டர் கொடுத்த கட்சி, அதன் சின்னம் உதயசூரியன் எழுதி வச்சிருக்காங்க. என்ன இவங்க நீங்கள் சிரிக்கிற? கல்யாணத்தில் நம்ம எல்லாம் தேங்காய் பழம் கொடுத்து விடுவோம்ல, சிரிக்காத. மண்டபத்து வாசலில் என்ன பண்ணுவேன், ஒரு பையில் தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை தானே கொடுத்து விடுவோம். நம்பி நீ நம்புறியோ இல்லையோ வலைவெளியில் இருக்கு பாரு, ஒரு குவார்டர் உள்ள தள்ளி விட்டு இருக்குல்ல. எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா? இவங்க பேசுறது எப்படி பேசுவாங்க தெரியும்? நம்மள நாங்கள் தான் படிக்க வச்சோம், கொண்டே வருவேன். படிக்க வைத்தான் என் தாத்தன் காமராஜ். இந்த மண்ணின் பிள்ளைகளை குடிக்க வைத்தவர்கள் நீங்கள். தெருவுக்கு 2 படிப்பகம் திறந்தால் அறிவார்ந்த சமூகமாக தமிழ் சமூகம் வந்திருக்கும். ஆனால் தெருவுக்கு 2 குடிப்பகத்தை திறந்து சிந்திக்கிற திறனற்ற உடல் ஆற்றலற்ற குடி நோயாளிகளாக மாற்றி நிறுத்தியதால் திருப்பூர் முதலாளி சொல்றான், உங்கால வேலைக்கு செத்தால் சிமான் 4 நாள் தொடர்ச்சியாக வேலைக்கு வரான், அடுத்த 2-3 நாள் பிடிச்சிட்டு பாட்டுறான். நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன். இந்த கேள்வியில் இருக்கிற யதார்த்தத்தை உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். வடநாட்டவன் என்ன பண்ணுறான்? கடுமையாக உழைக்கிறான், சனி ஞாயிறு வீட்டில் இருக்கிறான். அந்த நேரம் இழக்க செய்கிறது, இழப்பை ஏற்படுத்துறது இல்லை. அதனால முதலாளி என்ன பண்ணுவான்? வேலை பாதிக்கக்கூடாது அப்படின்னு நீ உழைப்பை விட்டு வெளியேறிட்டதுனால உழைப்பின் தேவை அப்படியே இருக்குது, அவன் வந்து நிறைவு செஞ்சிடறான். இன்னைக்கு அவன் கூலி, 5 ஆண்டுகளில் அவன் முதலாளி, நீ கூலி. இது வரலாறு எங்கும் கற்பித்திருக்கிற படிப்பினை, இதை கற்றுக்க. நான் இந்த ஒரு ஓட நடக்க உடம்புல தெம்பு இருக்கும்போது என் அதிகாரத்தை கொடுத்துரு. சக்கர நாற்காலியில் வரும்போது எனக்கு தராத, அது ஒன்றும் பண்ண முடியாது. இத்தனை வருஷம் இல்லாமல் இன்னைக்கு கச்சத்தியை பற்றி பேசுகிறாங்கன்னா யார் காரணம் சொல்லு? உன் மனச்சான்றை தொட்டு சொல்லு. நான் கூண்டுக்குள்ள இருந்து கூவுற 7 நாள் சத்தம் கேட்கல, ஒரு நாள் கூரை மேல ஏறி கூவும் போது எவனும் காதை பொத்திக்கிட்டு நடந்து போக முடியாது. இந்த நாடு அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, இந்தியா இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது. பாரத நாடு பைந்தமிழர் நாடு, நல்லா கவனிக்கணும். இந்த நாடு உருவாக்கப்பட்டது. இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நிலப்பரப்பின் விடுதலைக்கு தூக்கிலை தொங்கி செக்கெடுத்து அடைபட்டு மிதிபட்டு ரத்தம் சிந்தி போராடி தத்தவன் தமிழன். ஒரு காலம் வரும், நான் மாடு வளர்ப்பேன், அரசு பணி, ஆடு வளர்ப்பேன், அரசு பணி, மீன் பிடிப்பேன், நானே பிடிப்பேன். என்னை எவன் தொடரான்னு பார்க்குறேன் சிங்கள, நான் மீன்பிடி அந்த வேலையை அரசு பணியாக மாற்றி என் மக்களுக்கு நானே படகு நான் வாங்கி கொடுப்பேன். ஒரு என்னை கொன்று ஒழித்தாலே ஒழிய நான் வென்று முடிப்பதை எந்த கொம்பனாலும் தக்க முடியாது. நீ 1000 கோடியை கொட்டு, 5000 கோடியை கொட்டு, வாங்கிக்கிட்டு எனக்கு தான் போடுவான் ஓட்டு. அப்படியே இப்போ அவரை வாழ்த்திட்டு போறாரு, உள்ள இருக்கிற ஆஃப் கரண்ட் பேசிட்டு போகுது. நிக்க வேட்பாளர் வைத்திருக்கிறாரா என்று கேட்டவன் கட்சியிலே நிக்க ஆள் இல்லை. இதுதான் வரலாற்று மாற்றம். பெரியாரை பேசுபவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். பிரபாகரன் பிள்ளைகள் தான் நடத்தி காட்டுவார்கள், நிகழ்த்தி காட்டுவார்கள், சாதிப்பார்கள். படையாட்சியை நிறுத்தி இந்த நாட்டை ஆள்வது சாத்தியப்படலை, கவுண்டரை நிறுத்தி இந்த நாட்டை ஆள்வது சாத்தியப்படலை.
அப்ப என்ன ஒரு சாத்தியம் இருக்கிறது, ஒரு வாய்ப்பு இருக்கிறது? எல்லோரும் சேர்ந்து ஒரு தமிழனை நிறுத்தினால் அந்த தமிழன் இந்த நாட்டை ஆள வாய்ப்பு இருக்கிறது. எவ்வளவு பெரிய சாதியாக இருந்தாலும் சரி, அந்த சாதி சார்ந்த ஒரு தலைவன் நின்று இந்த நாட்டை ஆளுகிற உயரத்துக்கு வருவது என்பது சாத்தியம் இல்லை. படையாட்சியை நான் வேட்பாளராக போட்டால் ஆதி தமிழ் குடி பறையர் போட மாட்டான், பறையரை நிறுத்தினால் படையாட்சி போட மாட்டான். ஆனால் நான் நிறுத்தினால் 2 பேரும் போடுவான். காரணம், நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வு. இதுதான் அரசியல் பெருமாறுதல். இங்கே ஒரு நோய் இருக்கிறது. தமிழர் யார் வந்தாலும் என்ன சாதி என்ன ஆளுக, தமிழர் யார் வந்தாலும் நம்ம மதமா, இஸ்லாமா, கிறிஸ்தவரா, இந்துவா, இதை பார்க்கிற ஒரு போக்கு. இந்துவை நிறுத்தினால் இஸ்லாமிய தமிழர் வாக்கு செலுத்த மாட்டார், கிறிஸ்தவரை நிறுத்தினால் இந்து தமிழர் இஸ்லாமிய தமிழர் வாக்கு செலுத்த மாட்டார், இஸ்லாமியரை நிறுத்தினால் இந்து தமிழர் வாக்கு செலுத்த மாட்டார். பிறகு இதில் எந்த தமிழர் எழுவார், வாழ்வார், உயர்வார்? வாய்ப்பில்லை. எவ்வளவு பெரிய சாதியாக இருந்தாலும் சரி, அந்த சாதி சார்ந்த ஒரு தலைவன் நின்று இந்த நாட்டை ஆளுகிற உயரத்துக்கு வருவது என்பது சாத்தியம் இல்லை. எம்ஜிஆர்ட்ட கேட்காத சாதி, அம்மையார் ஜெயலலிதாட்ட கேட்காத குடிப்பெயர் சாதி, ஐயா எடப்பாடிகிட்ட கேட்கிறான்னா தமிழன் தலைமை ஏற்கிறதுல இவன் தாங்க மாட்டான். அதான் பிரச்சனை. யார் வந்தாலும் அப்படியே தலைமை ஏற்பான், தமிழன் எவன் வந்தாலும் சாதி கேட்பான். இதான் இவனுக்கு பிடித்திருக்கிற உளவியல் நோய். சிக்காம இந்த சகதிகளை தப்பி 13 ஆண்டுகளாக ஓடி வந்த ஒரே மகன் நான் மட்டும்தான். இல்லைன்னா சரி தெரிஞ்சிடும் உன்னை இந்த சில பகுதி கட்சி தொகுதி கட்சியாக வச்சு மூடிடுவான். எல்லா தொகுதியிலும் ஏன் போட்டிடுற? என் முன்னவர்கள் சில பகுதி கட்சி தொகுதி கட்சியாக இருந்து சுருங்கி குறுங்கி வீழ்ந்ததான் வரலாறு எனக்கு படிப்பிச்சிருக்கு. அந்த தவறை நான் எந்த காலத்திலும் செய்திடக்கூடாது முடிவெடுத்து போரா எல்லா இடத்துலையும் போட்டேன். என்ன பொய் சொல்ல நினைக்கிறியா? 40 இடத்துல போட்டி போட்டிருக்க ஒரே கட்சி நான் மட்டும்தான். அதுக்கப்புறம் அம்மா மம்தா பானர்ஜி, அதுக்கப்புறம் கெஜ்ரிவால். எல்லா இடத்துலையும் போட்டி போட்டுக்கிறது நாங்கள் 3 பேர் தான். எங்க? இந்தியாவிலேயே ஆணுக்கு பெண் சமம் இல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை ஏற்று 20 இடம் கொடுத்திருக்க முதல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். மிக கொடியோர் செயலாளரே, குகைவால் ஒரு புலியே, உயர் குணமேவிய தமிழா. வரலாறெங்கிலும் உரிமை பறிக்கப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்ட இனங்கள் அரசியல் செய்து கிளர்ச்சி செய்து புரட்சி செய்து விடுதலை பெற்றிருக்கிறது. ஆனால் தமிழ் தேசிய மக்கள் அடிமையாக வாழ்வதையே அருமையான சுதந்திரம் என்று கருதி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார். 13 ஆண்டுகளாக அந்த பணியைத்தான் நாம் தமிழர் பிள்ளைகள் தமிழர் நிலமெங்கும் செய்து கொண்டு வருகிறார். சாதியை சொல்லி அரசியல் கட்சி தொடங்குவது எளிது, மதத்தை சொல்லி அரசியல் செய்து விடுவது எளிது. ஏன்? சாதி மத உணர்ச்சி எளிதில் பற்றிவிடும். மதம் ஒரு அபின் என்கிறான் மார்க்ஸ், அது இதயமற்றவர்களின் இதயம்ங்கிறான். அபின் நாக்களை தொட்டு வச்சன போதை ஏறிடும். ஐயா பெரியார் அவர்கள் கள்ளு சாராயம் குடித்தவனுக்கு கூட படுத்து உறங்கினால் போதை தெளிந்துவிடும், சாதி மத போதை ஏறினால் செத்தாலும் போகாது. சுடுகாட்டில் வரைக்கும் செத்து நீ புதவழியில் புதஞ்சாலும் சாதியோட தான் புதப்பான். அப்ப சாதி மத போதை ஏறினால் அது செத்தாலும் தெளியறதில்லடாங்கிறான். அந்த இறுக்கமான கட்டமைப்பை தகர்த்து கட்சியை நான் வேட்பாளராக போட்டால் ஆதி தமிழ் குடி பறையர் போட மாட்டான், பறையரை நிறுத்தினால் படையாட்சி போட மாட்டான். ஆனால் நான் நிறுத்தினால் 2 பேரும் போடுவான். காரணம், நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வு. இதுதான் அரசியல் பெருமாறுதல். பகத்சிங் தூக்கில் தங்கியிருக்கான், என் பாட்டெல்லாம் தூக்கில் தங்கியிருக்கான். RSS பிஜேபி தலைவரில் ஒருத்தன் தூக்கில் நான் காட்டுறான். சொல்லு, நீ எடுத்திருக்கிற குறியீடா அதில் ஒரு தலைவன் சிறையில் இருப்பதற்கே வருந்தி 2 முறை மன்னிப்பு கடிதம் கொடுத்து வெள்ளக்காரன் பென்ஷன் வாங்கி சாப்பிட்டவங்க எல்லாம் நீங்க வீரன் போட்டா, என் பாட்டன் தீரன் சின்னமலைக்கும் மருதுபாண்டிக்கும் வேல்நாச்சியாருக்கும் புளித்தவனுக்கு அளமுத்துக்கோனுக்கும் சுந்தரலங்கனாக்கும் பெரும்பிடுக்கு முத்தரனுக்கும் வன்னி காலடிக்கும் பண்டார வண்டியனுக்கும் பேர் என்னடா? நீ கடத்தி விட்டு போன எனக்கு பேரை வந்து கேள்வி கேட்பல. தீரன் என்றாலே சிவாஜி தான். அப்ப எங்க பாட்டன் சின்னமலை புளித்தவன் மருதுவண்டி வேல்நாச்சியாரு அளமுத்துக்கோலாம் வீர போர் புரிந்த மறவர் கூட்டம். நாங்கள் ஏதோ உனக்கிட்ட போராடிப்பட்ட சுதந்திரம் இந்திய தாய்மொழியாக கொண்டவன்ட்ட சிக்கிக்கிருச்சு, ஒரு கெடு வாய்ப்பு. அங்கே சிங்களன்ட்ட சிக்கிக்கிருச்சு. இப்போ என்ன கேள்வி? உனக்கு சிங்களன் நண்பன் என்றால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சட்டசபையில் கேள்வி எழுப்புறேன். சட்டம், நான் யார்? ப்ளீஸ் டெல் மீ. நான் யார்? நண்பனா பகைவனா? நான் நண்பன். நான் உனக்கு நண்பனாக இருக்க வேண்டும் என்றால் அவனை விடு. அவனுக்கு ஆயுதம் கொடுக்குறது, பணம் கொடுக்குறது, போர்க்கப்பல் பரிசு கொடுக்குறது, இதெல்லாம் லட்டு கொடுக்குறது, அல்வா கொடுக்குறதெல்லாம் நிறுத்து. அவன் தான் வேணும்னா என்னை விட்டு. எப்படி இருக்கு இந்த கேள்வி? நான் கேட்கிறேன்னா இல்லைன்னு மட்டும் பாரு. இப்போ அதே போடுதான். இப்போ கச்சத்தீவை திருப்பி எடு, முடியாது. அப்போ என்னைய பிரித்து விடு. தம்பி அண்ணாமலைகிட்ட கூட சொன்னேன், தம்பி நீ எடுத்துக்கிறது வெறும் போலீஸ் ட்ரைனிங், நான் எடுத்துக்கிறது போராளி ட்ரைனிங், 2க்கு வா மோதி பார்ப்போம் வா. நீ ரொம்ப சாதாரண என் முன்னாடி ஒன்று உனக்கு பிரதமர் ஓட்டு கட்டு வருவார், ஹோம் மினிஸ்டர் வருவார், ஃபினான்ஸ் மினிஸ்டர் வருவார், எனக்கு எல்லாமே நான் தான். அப்போ நான் தானடா கத்து. என்னது நீ ஆக்கிரமிக்கப்பட்டு உன் அன்னை நிலம் அடித்து விரட்டப்பட போகிறாய். அங்கே ஆயுதத்தை வைத்து அடித்து விரட்டினான்
இங்கே ஆக்கிரமித்து விரட்ட போகிறான். எழுதி வச்சுக்க. வரும்ல, திருப்பூரில் அடிச்சான் தெரியுமில்ல, அந்த அடி வாங்கி ஓடுறதுக்கு கீழே பதிவு என்ன தெரியுமில்ல, என் குரல் தான். எப்படி? நான் போதிக்கும் போது உங்களுக்கு புரியாது, ஆனால் பாதிக்கும் போது புரியும்னு சொன்னேன். அதை போட்டுக்கான். இப்போ பாதிக்குது புரியுதுன்னு. அதனால தான் இத்தனை பேர் என்னை சுற்றி திரண்டு நிற்கிறான். ஏன்னா அண்ணன் முதுகில், நம்ம முதுகில் அடி வாங்கும் போது அண்ணன் குளிஞ்சு தாங்கிருச்சு. இப்படி எத்தனை பேர் முதுகில் அண்ணன் அடி வாங்க தாங்க முடியும்? எல்லாரும் சேர்ந்து தடுப்போம்னு இப்போ கிளம்பிட்டான். அதான் அந்த 32 லட்சம் பேர் மான தமிழ் மக்கள் எளிய பிள்ளைகள் எங்களுக்கு ஓட்டு போட்டு 3வது பெரிய அரசியல் கட்சி ஆக்கின நம்பர் அவன் வந்தான். இந்த 32 62 ஆக்க முடியும், 62 1 கோடியை 22 ஆக்க முடியும். ஏன்னா நான் குட்டையில் வள வீசலை, குளத்தில் வள வீசலை, பெருங்கடலில் வீசுகிறேன். தமிழ் பேரினம் என்கிற பெருங்கடலில் முடிந்த வர வீசுகிறேன், விண்ணை நோக்கி வீசுகிறேன். என்னை வீழ்த்துவது என்பது சரித்திர கொம்பு. என்னை கொன்று ஒழித்தாலே ஒழிய நான் வென்று முடிப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. நீ 1000 கோடியை கொட்டு, 5000 கோடியை கொட்டு, வாங்கிக்கிட்டு எனக்கு தான் போடுவான் ஓட்டு. எப்படி? கட்டும் பாய்ச்சல் இருக்கும், குறுக்க எவனை வந்துடாத குதறி விட்டு போயிடுவோம். ஆமாம், சும்மா. அப்போ துணைக்கண்ட முழுமைக்கும் பறவை வாழ்ந்தவன் காலடிகள் குறுகி நிற்கிற. அங்கே ஒரு இடம் இருந்துச்சு, அடித்து விரட்டிட்டான். இந்த ஒரு நிலம் தான் இருக்குது, விரட்ட போகிறான். அப்போ என்ன செய்யணும்? விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி. எந்திரிச்சுக்கணும், எச்சரிச்சுக்கணும், கவனமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? புலியின் விழிகளைப் போல விழித்திருக்கணும், பாய்ச்சலுக்கு தயாராக இருக்கணும். அப்போ புலி பதுங்குவது பயந்து அல்ல, பாய்ச்சலுக்கு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் புரிஞ்சுக்கணும். 7 அடி நீளம் தாண்ட 70 அடி பின்னோக்கி போகிறோம். அங்கே இருந்து தான் வேகம் எடுத்து ஓடி வந்து தாண்டுறோம். தாண்ட போகிறது 7 அடி தான், ஆனால் பின்னோக்கி போனது 70 அடி. 70 அடி பின்னோக்கி போவதாலேயே நாம் பயந்து போகிறோம், தோற்று போகிறோம் என்பது அர்த்தம் அல்ல, 7 அடி முன்னோக்கி பாய்வதற்குத்தான். நல்லா புரிஞ்சுக்க. நீ ஒருத்தன் வாழ்க்கையை வெறுத்துருச்சு, சாகலான்னு முடிவெடுத்துட்டான். என்ன சரி தெரியல, அப்படி சாகலாம் போது அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கான், தாடி முடியுமா, ஒரு பெரிய ஆள், அப்படியே ஒரு சித்தர், ஒரு ஞானி, ஒரு யோகி, ஒரு எவனோ வச்சுக்கணும். என்ன தம்பி பிரச்சனை பண்ணி? எனக்கு வாழை பிடிக்கலையா, ஒன்றுமே இல்லையா, எதுவுமே சரியில்லையா, வாப்பான்னு கூட்டி போகிற. காட்டுக்குள்ளே நடந்து ஒத்தடி பாதில் 2 பேரும் போகிறாங்க. ஒன்று அழகான காடுகள், மூங்கில் காடுகள், பூந்தோட்டங்கள், அப்படி சோலையாக இருக்குது. அங்கே ஒரு குடிசை. அங்கே போய் உட்காந்து பார்த்தோன்னா அந்த அப்படி அவ்வளோ அழகாக இருக்குது. பறவைகள், அது சிட்டு கிட்டு பூச்சிகள், வண்டுகள் எல்லாம் போய் அழகாக பாட்டு செஞ்சுட்டு இருக்கும்போது பார்க்கும்போது இந்த பூக்கள் அப்படி ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மூங்கில் அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். இது ரெண்டையுமே, மூங்கிலையும் பூச்செடியுமே ஒன்றா தான் விதை போட்டு வளர்த்தேன். பூச்செடிகள் வேகமாக வளர்ந்து பூத்துட்டது, பார்க்க அழகாக இருக்குது. இந்த மூங்கில் பாருங்க, முதல் நாள் தண்ணி ஊற்றினேன், 2 நாள் தண்ணி ஊற்றினேன், 3 நாள் தண்ணி ஊற்றினேன், 4 நாள் தண்ணி ஊற்றினேன், 1 வாரம் தண்ணி ஊற்றினேன், 2 வாரம் தண்ணி ஊற்றினேன், 6 வாரங்களுக்கு மேலாக தண்ணி ஊற்றினேன், முளைக்கவே இல்லை. கடைசியாக 60வது நாளில் லேசாக ஒரு மஞ்சள் குறுத்து விட்டு சூரிய ஒளியை பார்க்க ஒருத்த வழியில் வந்தாங்க. இவங்க எல்லாம் படபட 100 நாட்களில் 60 அடி 70 அடிக்கு மேலே விண்ணை உரசுகிற உயரத்திற்கு வேகமாக வளர்ந்து விட்டார்கள். அப்போ அந்த சொல்கிறான், பூ படக்குன்னு வளர்ந்துருச்சு, ஆனால் மூங்கில் அப்படி முளைக்கலை. ஏன் இவ்வளவு தாமதம் முளைக்குது? அது தன்னுடைய வேரை உறுதிப்படுத்தி நீண்ட தூரம் வளர்வதற்கும் நீண்ட காலம் வாழ்வதற்கும் உறுதியான கட்டமைப்பை பூமிக்குள்ளேயே செய்து கொண்டிருந்ததுங்கிறான். அதுக்கு நிறைய நாட்களை எடுத்து குறிச்சிருக்கிறான். அந்த மாதிரி நிறைய நாட்களை எடுத்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விண்ணை உரசுகிற மூங்கில்களாக வளர்கிற கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அது எளிதாக வீழ்த்திடலாம், அப்படி இது பண்ணிடலாம். இவெல்லாம் ஒரு ஆளா இல்லாத சின்ன தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு ஒழிக்கிற? ஆளா இல்லை, இவெல்லாம் ஒரு ஆள் இல்லை அப்படின்னா கேட்குற இடத்துல கூட்டம் போட அனுமதி கொடுக்க வேண்டியது. அது அனுமதி இல்லை. இதெல்லாம் விடப்பா, எனக்கு நடந்த நகைச்சுவையெல்லாம் கேட்டுக்கப்பா. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சார அந்த இதை தனியாருக்கு கொடுக்க போகிறாங்கப்பா, மத்திய அரசு. கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் தடுக்க போராட போகிறேன்ப்பா. எனக்கு அனுமதி மறுக்கப்படுது. நல்லா கொஞ்சிக்க, திமுக ஆட்சியில் மறுக்கப்படுது. என்ன கொடுக்குது? சீமான் இங்கே பேசினால் மின் உற்பத்தி பாதிக்கப்படும். சிரிக்காத, சிந்திச்சு பாரு. இதை படிக்கும்போது என்னடா உங்கள் கொடுமை, நான் இங்கே பேசினா அங்கே எப்படா உற்பத்தி நிற்கும்? முடிஞ்சுங்க, அப்புறம் ஜெயலலிதா காலம்ங்க, அப்போ போராட போகிறேங்க. சீமான் இங்கே பேசினால் அங்கே மின் உற்பத்தி பாதிக்கப்படும். அதே ஒரே அச்செடுத்து வச்சுட்டு வாங்கி கொடுங்க. நான் இங்கே பேசினா இங்கே எப்படி மின் உற்பத்திக்கு பாதிக்கப்படும்? திருச்சிக்கிட்ட அகதி முகாம், ஏதிலிகள் முகாம், அதுக்கு பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட தான் கூட்டம், 3 கிலோமீட்டருக்கு இங்கே தள்ளி. அதுக்கு அனுமதி மறுக்கப்படுது. ஏன்னா இவர் இங்கே பேசுவதை அங்கே கேட்கும். அங்கே கேட்டால் முகாமில் இருக்கிற இளைஞர்கள் எழுச்சி வருவார்கள். கேடா அவனே முகாமில் இருக்கான், அவன் எழுச்சி விட்டாத்தா என்ன ஆனாத்தா என்ன அப்படின்னா பாருங்க, எவ்வளோ தூரம் மிரண்டு போய் கிடக்கிறாங்க பற்றியில் பயம். இப்போ ஏன் இதில் என் தலைவன் படலைன்றேன் வச்சா எந்த தொலைக்காட்சியும் காட்டார். ஏன் பயம்? நான் நினைப்பேன், படத்தை பார்த்தே இந்த பயம்னா அப்போ படையை பார்த்தா என்ன பயம்? நீ அப்படி மடக்கி ஒடுக்கி வைக்கிறதுக்கு நான் கொடை இல்லை, புலிப்படை என்பதை புரிஞ்சுக்கிட்டு நீ என் ஆட்டம் காட்டணும். என்னை பெற்ற தாய் திட்ட என் உடன் பிறந்த அக்கா தங்கச்சிட்டு ஓட்டு கேட்கிறேன். எனக்கு இருக்கிற உரிமை எவனுக்கு இருக்காது. ஏன்னா நீ பட்டி எடுத்து பாரு,
ஐயா பயில்வான் ரங்கநாதன் சொல்கிறாரு, நாங்கள் ஒரு சர்வே எடுத்தோம், ஒரு கணக்கு எடுத்தோம். இந்தியாவில் எந்த அரசியல் தலைவர் அதிகமாக மக்கள் பிரச்சனைக்கு முன்னின்று போராடி இருக்கிறார் என்று கணக்கெடுக்கும்போது அதிலே முதலிடத்தில் சீமான். இந்தியாவில் எந்த அரசியல் தலைவன் அதிகமாக ஊடகத்தை சந்தித்து பேசியிருக்கிறார், அதிலையும் சீமான். ஏன் மற்றவர்கள் சந்திக்கிறீங்களா? இப்போ நம்ம ஒன்று கேட்போம், இந்த 3 கட்சியும் கேட்போம், திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, இந்த கட்சிகளை கேட்போம். நீங்கள் கடந்த கால ஆட்சியில் செய்த சாதனைகளை, மக்களின் நலம் சார்ந்து அவர்கள் கொண்டு வந்து திட்டங்களை, சட்டங்களை முன் சொல்லி ஓட்டு கேட்க தயாராக இருக்கீங்களா? தம்பி உதயநிதி வருவார், எப்படி முதலமைச்சரான பற்றியில் மோடியை கண்டா படுத்துருவார், அமித்ஷா கண்டா படுத்துருவார், அம்மா சசிகலா கண்டால் முட்டிக்கால் போட்டு படுத்துருவார். அவருக்குப்பா பெரிய மனுஷங்க விளையாட்டு, இதில் எது குறுக்க ஒரு கோடி வேற ஆகுன்னா ஒரு செங்கலை தூக்கிட்டு வர. செங்கலை வச்சதே இவங்க தான், நீ ஏமாந்துடாத. இந்த மாதிரி முதல்ல அந்த செங்கலை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது யார்? எங்கள் ஐயா அன்புமணி மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கும்போது. அப்போ இந்தியாவை ஆண்டது யார்? காங்கிரஸ். அப்போ அந்த ஆட்சியில் கூட இருந்தது யார்? திமுக. எங்கள் ஐயா அன்புமணி வந்து செங்கலை வைக்கும்போது, அடிக்கல் நாட்டும்போது கூட திமுக போச்சா போலையா? போச்சு. வச்சது யார் கல்ல? இவங்க தான். அந்த கல்லை திருப்பி ஒரு தடவை எடுத்து ஐயா மோடி ஆட்சிக்கு வந்தோன்னா வைக்கிறாரு. இது எப்படி தெரியுமில்ல? எப்படி தெரியுமில்ல? மரம் நடு விழா, அரசு விழா. அந்த விழாவில் அமைச்சர் வந்துட்டார், நடனம் மரத்தை நடங்கும்போது இந்த இடத்துல நடப்பும்போது அங்கே கூட இருந்த அதிகாரிகள், வேணாம் 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 இங்கே நடுவோம். ஏன் 15 வருஷமாக அங்கே தான் ஏன் நட்டுக்கிட்டு இருக்கான்? ஏன்னா அதே இடத்துல நடுவாங்க. அது வளருதா வளரலையா? நம்ம ஆள் எப்படின்னு பாரு. அம்மையார் ஜெயலலிதா 69வது பிறந்த நாளைக்கு 69 லட்சம் மரக்கண்டுகளை நடுவது அப்படின்னு ஒரு கண்டு நடலை. முழு பக்கத்தால் மரமாக போட்டு 69 லட்சம் மரம்னு போட்டுவிட்றோம். தாளில் நடுவாங்க, தரையில் நடமாட்டாங்க. புரியுதா? இதுதான் இவங்க கோட்பாடு, கொள்கைகள், இவங்க நிர்வாக முறை. அந்த மாதிரி அந்த நட்டக்கல் தான் அது. அதை தூக்கிட்டே திரா அப்படி பாருங்க. முட்டி போட்டார், தவழ்ந்து வந்தார், இப்படி பதவியை வாங்கினார். முட்டி போட்டால் தவழ்ந்து வந்தார். உங்கள் தாத்தா மட்டும் என்ன போட்டார்? முட்டையாக போட்டார். அவர் என்ன பண்ணார்? பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை உருவாக்கிய கட்சி. அவருக்கு கோட்பாடு, கொள்கை இருந்து ஒரு கெடுவாய்ப்பு தமிழ் பேரினத்திற்கு. இவர்களைப் போல 10 ஆண்டு 15 ஆண்டு ஆளுகிற வாய்ப்பு அந்த மகனுக்கு இருந்திருந்தால் இந்த நாடு எவ்வளவோ உயரத்திற்கு வளர்ந்திருக்கும். ஒரு கெடுவாய்ப்பாக அவ்வளவு கஷ்டப்பட்டு 49 தொடங்கி 67 ஆட்சியை பிடிச்சி 1.5 ஆண்டுகளில் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு கொடுந்துயரம். ஐயா பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் ஆட்சியில் ஒரே ஒரு அமைச்சர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வருது, பொதுப்பணித்துறை அமைச்சர் மேலே. யாரா இருக்குன்னு நீ நினைக்கிறேன்? சேம் பிளட். அண்ணா இறந்துட்டாரு, யார் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வந்ததோ அவர்களிலே நாடும் அதிகாரம் போயிடுச்சு, நாடு நாசமாக போயிடுச்சு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இவ்வளோதான் நடந்தது டாக்டர், இவ்வளோதான். இது என்ன பண்ணுவ நீ? கொடுமது. அண்ணா வரைக்கும் சரியா இருந்தது. மதுவை விற்று வருகிற காசு குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணைக்கு சமம் என்று தூக்கி போட்டவர் பேரறிஞர் அண்ணா. இன்னைக்கு குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணையை விழுந்து விழுந்து நக்கி கொண்டிருப்பவர்கள் அந்த பெருமகனார் பேரை சொல்லி ஆட்சி செய்கிறவர்கள் தான். கொடுமை. ஒரு அமைச்சர், நிதியமைச்சர் படிக்கிறாங்க சட்டசபையில், 45,000 கோடிக்கு விற்கிற டாஸ்மார்க்கை 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு நாங்கள் திட்டங்கள் தீட்டியுள்ளோம் அப்படின்னு. எப்படி 40,000 பேர் தாலி எடுத்துருக்கோம், அதான் 50,000 பேர் ஆகிறதுக்கு முயற்சிக்கிறோம். என்ன பொருளாதார மேதைகள் வல்லுநர்கள் கூடிய திட்டம்? பாலின் சந்தை மதிப்பு 9 லட்சம் கோடி. வாங்க ஓடி ஆவின் பால் விற்கிறாய், எங்க பதிலங்க? எத்தனை முறை கேட்கிறேன்? மாட்டு பால் விற்கிற அரசு மாடங்க, மாடங்க. ஒரு காலம் வரும், நான் மாடு வளர்ப்பேன், அரசு பணி. ஆடு வளர்ப்பேன், அரசு பணி. மீன் பிடிப்பேன், நானே பிடிப்பேன். என்னை எவன் தொடரான்னு பார்க்குறேன் சிங்கள. நான் மீன்பிடி அந்த வேலையை அரசு பணியாக மாற்றி என் மக்களுக்கு நானே படகு நான் வாங்கி கொடுப்பேன். 1 கோடியா, இன்னைக்கு 2 கோடி வருதா, 3 கோடியா? மீனை பிடிச்சி நீ என்ன சம்பளம் தாங்கிக்கலாம், என்ன வேணும் போனிம்போ. மீன் பிடிக்கிற சந்தை வாழ்விடத்தில் கட்டி கொடுப்பேன். இந்த மாதிரி தூக்கி அங்கே கொண்டு போ, இங்கே போ, சீட்டின் கொண்டே வருவேன். ஏன்? என் 4வது தாய்க்குடி பரதவர்கள். நீ மீன் பிடிக்கிறனால காரண பேர் மீனவங்கிற. அவன் குடிப்பெயர் பரதவன். ஆதி குடி நான் குறவன், 2வது குடி நான் கோன், 3வது குடி நான் வேளாளர், 4வது குடி பரதவர். இதான் என் தாய்க்குடி. இதில் தான் உலகம். போய் என்ன கேட்டு பார்த்துக்க, ஆய்வு செஞ்சு பார்த்துக்க. எல்லா பேரும் எங்கேருந்து வந்தவன் தான். நான் வேளாண்மை எப்படி அரசு பணியாக மாற்றுவனோ அப்படி மீன்பிடித்தலே அரசு பணியாக மாற்றுவேன். நானே மருதம் அங்காடி, குறிஞ்சி அங்காடி, நெய்தல் அங்காடின்னு போட்டு கடையை போட்டு நானே இருப்பேன். படித்தவர்கள் வேலை. நீ இந்த ஸ்மார்ட்டோ ஸ்விக்கி இதெல்லாம் போடுறீல, அது மாதிரி. தம்பி சொல்லுங்கம்மா, வணக்கம், நெய்தல் அங்காடி. அம்மா சொல்லுங்கம்மா. அப்போ நல்லா அழகா நல்ல மீனுமா 1.5 கிலோப்பா விருந்தாங்க. சரிங்கம்மா, முகவரி சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா. வெட்டி அழகாக எங்கால் போட்டு அழகாக கொண்டு கொடுத்து வந்துடுவான். யாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாய். நீ 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும்னு சொன்ன மோடி எப்படி கொடுப்பீங்க? உன்ட்ட ஃப்ளைட்டில் சொந்தமா அதில் வேலை செஞ்சிருப்பான். தொடர வேண்டிய விஷயம் அதையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் தனியார் கொடுத்துட்டு எப்படி? இப்போ ராணுவ வீரர்லாம் நம்மால் நினச்சிருக்கா கவர்மெண்ட்டுன்னு 100 விழுக்காடு அந்நிய முதலீடு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். துப்பாக்கி ஆட்ட வாங்கினேன், பீரங்கி ஆட்ட வாங்கினேன், ரபேல் போர் விமானம் ஃப்ரான்ஸ்ட்டு, பீரங்கி இஸ்ரேல்ட்டு, துப்பாக்கி ரஷ்யாட்ட. இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொன்றா வாங்கி யாரோட சண்டை ஓட்டி காப்பாற்ற போகிற? பேச மாட்டேற? கச்சத்தை திருப்பி எடுப்பேன். தேர்தல் நேரத்தில் அப்படி வீரமாக பேசுகிறேன். நீங்கள் அருணாச்சல பிரதேசத்தில் 11 மாவட்டங்களுக்கு, சிரிக்காத, 11 மாவட்டத்திற்கு மேலே பல மலைகளுக்கு பேர் வச்சு, சீனாவில் பேர் வச்சு 30 இடத்துக்கு மேலே அவன் போர்டு வச்சு போயிட்டான், பழக வச்சு போயிட்டான். சீனா அருணாச்சல பிரதேசத்துலேருந்து சீனாவில் வர்றதுக்கு யாருக்கும் பாஸ்போர்ட் விசா தேவையில்லை. ஓ நாடு அருணாச்சலம், ஏன் நாடு வான்ட்டான். ஏன் அந்த வாய்ஸ் ஒன்று காணும்?
ஏன் அமைதியா இருக்கிய? ஆசாத் காஷ்மீரை மீட்போம், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்போம், கச்சத்தீவை மீட்போம், அருணாச்சல பிரதேசம் ஒரு தடவை சொல்லுங்களேன். ஏன்? உண்மையிலேயே ராணுவம் வச்சுக்காம யதார்த்தத்தை புரிஞ்சுக்க. இதான் உண்மை. இந்த நாட்டை காக்கணும், நாட்டு மக்களை பாதுகாக்கணும். நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நாமளே வலிமை மிக்க அரசியலா மாறிடணும். மாசத்தும் சொல்லாமார், மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை என்றான். இப்ப மக்களுக்கான படையாக நீ மாறு. கருவி ஏந்தாத கருத்தியல் புரட்சி படை, ஆயுதம் ஏந்தாத ஆயுதம் ஏந்திய படை, சீருடை அணியாத துப்பாக்கி தூக்காத மக்கள் ராணுவமாக தமிழ் தேசிய மக்கள் மாறணும். இல்லைன்னா முடிஞ்சிடும். 1.5 கோடி இந்தியன், மறுபடி பிஜேபி என்றால் 1.5 கோடி இந்தியன், 3 கோடி. நாங்கள் வன்னியர் பெரிய சாதி, கவுண்டர் பெரிய சாதி, தேவர் பெரிய சாதி, அவன் தூக்கி போட்டு ஒரே மீதி அமைச்சு போயிட்டே இருப்பான். 3 கோடி பேர் வந்து விட்டால் அவன் இடத்துல அவனுக்கு வாழ்க்கையை கொடு, வாழ இடம் கொடு, அவனுக்கு வேலை கொடு. ஆனால் வாக்குரிமை கொடுத்தாய், அரசியல் அவன்கிட்ட போகும், அதிகாரம் அவன்கிட்ட போகும், நீ நிலமற்ற அடிமையாவாய், அடித்து விரட்டப்படுவாய். இது நடக்கும். உலகங்களுக்கு தான் நடந்திருக்கு, ஈழத்தில் நமக்கு நடந்திருக்கு, நாளைக்கு இங்கே நடக்கும். எச்சரிக்கை. இவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். என் மேல நம்பிக்கை இருந்தா எனக்கு ஓட்டு போடு, இல்லைன்னா என்னை விட்டு. நான் வந்து இந்த ஊர் எல்லையில் நின்று ஐயனார் மாதிரி பெரிய அறிவாளோட நின்று என் மண்ணை மக்களை பாதுகாப்பேன் என்கிற நம்பிக்கை இருந்தால் நில். என் தலைவன் பிரபாகரன் இருக்கிற வரை சீனா உள்ள வந்தானா? யாராவது சொல்லு. வந்தானா இலங்கைக்குள்ள? அப்போ என் மீனவனை தொட்டானா சிங்களன்? இல்லை. அப்போ எல்லை சாமி மாதிரி இருந்து காத்தவண்டா என் தலைவன் பிரபாகரன். 6000 சதுர கிலோமீட்டர் காட்டை எல்லை சாமி போல காவல்காரனா இருந்து காத்தவண்டா எங்கள் ஐயா வீரப்பன். அதனாலதான் அவன் வனக்காவலன் பிரபாகரன், இனக்காவலன் என்று நாங்கள் அழைப்பதற்கு காரணம் தான். அப்படி உங்கள் மகன் இந்த நிலத்தை, நிலத்தின் வளத்தை, மண்ணை, மக்களின் நலத்தை காப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தாருங்கள். தென் சென்னையிலே போட்டியிடுகிற அன்பு தாய் தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு முனைவர், கல்லூரி பேராசிரியர், ஆகச்சிறந்த அறிவார்ந்த சமூகமாக உருவாக்க துடிக்கிற பெருமகளுக்கு நீங்கள் கொடுங்கள். அடுத்து என் தம்பி மத்திய சென்னையில் இருக்கிற கார்த்திகை மருத்துவர், சிறந்த ஆற்றலாளன், திறன்மிக்க இளைஞன். அவனுக்கு இதே மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிற்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம், ஆனாலும் துன்பப்பட்டோம், யாராருக்க ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறைய. ஓட்டு போட போற பொண்ணை ஒதுங்கி நிற்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலை மாறி போச்சு, பாடுபட்ட ஏழசனம் பயில வச்சு நிற்கலாச்சு. இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அக்கா, ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிற்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் எங்க ஒளி வாங்கி சின்னம். உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு, நல்ல தலைமைக்கு ஒரே சின்னம் மைக். மைக் சின்னத்தை வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்கள் உயிருக்கினிய உறவுகளே, புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம். அது எமது இனத்தின் பெருமை. இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம். அது எமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை, ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ்.